நதி போல ஓடிக்கொண்டிரு என்கின்ற பொருண்மையில் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கலாம் என்று வந்திருக்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்வில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படுகின்ற, ஏற்றம் ஏற்படுகின்ற அந்த ஒற்றை சொல் இதோ இந்த பேச்சில் என் உதடுகளிலிருந்து உதிர்ந்துவிட வேண்டும் என்கின்ற பேராசையோடு பேசத் தொடங்குகிறேன். நதி போல ஓடிக்கொண்டிரு என்று ஏன் தலைப்பு கொடுத்தேன் என்று சிந்திக்கிறேன். நின்றால் குட்டை, ஓடினால் ஆறு. நாம் எல்லோரும் நின்றிருக்கிறோமா, ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம், ஆனால் உண்மையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, நின்று கொண்டிருக்கிறோமா? பெர்னாட் ஷா சொல்கிறான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று சொல்கிறார். எங்கேயோ நம்முடைய சிந்தனையும் நம்முடைய வாழ்க்கையும் நின்று போயிருக்கிறது. இப்படி யோசித்து பார்க்கிறேன். 2 ஆண்டுகள் கொரோனா என்கின்ற தீய நுண் நோய்க்கிருமி தொற்று நம்மை அசைக்க விடாமல் செய்திருக்கிறது. யார் ஒருவர் உலகமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய நிலையில் கூட, அந்த ஸ்தம்பிக்கின்ற சூழ்நிலையில் கூட இயங்கிக் கொண்டே இருந்தார்களோ அவர்கள்தான் இந்த போஸ்ட் கொரோனா பீரியட்ல வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். நான் ஒரு பேச்சாளர், ஒரு பேராசிரியராக பணிபுரிபவள். வகுப்புகள் கிடையாது, ஆன்லைன் வகுப்புகள் தான். பேச்சாளராக இருக்கக்கூடிய எனக்கு, என்னை போன்றோருக்கு மீட்டிங் கிடையாது, மீட்டிங் இல்லை. ஆனாலும் எது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருந்தது? நான் இப்படி சொல்கிறேன். ஜப்பான் நாட்டில் மீன் சாப்பிடுவாங்க. மீன் உணவு அவர்களுக்கான மிக முக்கியமான உணவு. ஆனால் அவர்கள் பச்சையா சாப்பிடுவாங்க. நான், என் தோழி ஒருத்தி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாள், ஒரு தமிழ் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணிடத்தில் கேட்டேன், மீன் சாப்பிட்றீங்களே, பச்சையா சாப்பிட்றீங்களே, நாராதான்னு கேட்டேன். நியாயமான கேள்வி தானே? பச்சையா மீன் சாப்பிட்டா வாசனையா இருக்காதா, துர்நாற்றம் வீசாதான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பெண் சொன்ன பதில், துர்நாற்றம் வீசுவதற்கு முன் நான் சாப்பிட்டு விடுவேன் என்று சொன்னார். இப்போ நாமெல்லாம் சாப்பிட்றது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சாப்பிட்ருவேங்கிறா. எப்படி சாத்தியம்னு கேட்டேன். உயிருள்ள மீன் தான் நாங்கள் சாப்பிடுவோம், எங்கள் பண்பாடு அது என்று சொன்னார். நான் தேடி போனேன், எப்படி உயிருள்ள மீனை சாப்பிடுவது? எப்படியும் வலையில் பிடிச்சா செத்து தானே போகும். செத்ததற்கு பிறகு கூட உடலிலே சூடு இருக்கின்ற பொழுதே எந்த மீனை சாப்பிட்றோமோ சமைச்சிரோமோ அதில் வீச்சம் வராது. இப்படி ஒரு கான்செப்ட் அந்த பெண் சொல்கிறாள். நான் கொஞ்சம் தேடி போனேன். ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து, வாழ்வியலுக்கு ஏற்ற ஒரு கருத்து வந்தது. அதனால் தான் இந்த அசைவ உணவு பற்றி சொல்லுகிறேன். மேடையில் இருக்கக்கூடிய 2 பெரியவங்களும் வெஜிடேரியன். ஆனாலும் அடுத்தவர்கள் சைவ உணவை பார்த்து முகம் சுளிக்காத பெருந்தன்மையாளர்கள். வேட்டைக்கு போகும்பொழுது, கடலிலே மீன் வேட்டைக்கு போகின்ற பொழுது உயிருள்ள மீனை கொண்டு வரத்துக்கு முடிவு செய்கிறான் ஒரு ஜப்பானிய மீன் பிடிப்பாளர். அவன் போறவன் என்ன பண்றான், போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது மீன் எல்லாம் செத்துருது, உயிரோட இல்லை, அவனால் விற்க முடியல. அதனால என்ன பண்றான், அங்கிருந்து மீனை பிடிச்சி ஒரு பேரல்ல தண்ணி வச்சிருக்கான், அந்த தண்ணியில போட்டுறான். உயிரோட இருக்கு மீன். வந்தாலும் பார்த்தா அந்த உயிர்ப்பு இல்லை, ஒரு பிணவாடை தான் அதில் அடிக்குது. கடலில் நீந்திய மீனால் பேரல்ல இருக்கிற தண்ணியில நீந்த முடியல. இது ஒரு மீனனுடைய சைக்காலஜி. உடனே அவன் என்ன பண்ணா, இந்த பேரல்ல ஒரு 2 சொரா மீனை போட்டான். மீனை பிடிச்சி அதுக்குள்ள போட்டான். இந்த சொரா மீன் மற்ற மீன்களை சாப்பிடுவதற்காக அலைகின்ற பொழுது அந்த சுறாவின் வாயிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று தப்பிக்கின்ற அந்த வேகத்திலேயே உயிருடன் அந்த மீன்கள் வந்து கரை சேர்ந்தன என்று அவன் சொன்னான். நான் யோசித்து பார்க்கிறேன், யாருடைய வாழ்க்கையில் அதிர்ச்சியான திருப்பங்கள் இருக்கின்றனவோ, யாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றனவோ அவர்கள்தான் உயிருடன் இருக்கிறார்கள், உயிர்ப்புடன் இருக்கிறார்களே தவிர எல்லாம் கிடைத்தவர்கள் ஒரு பிண நிலையில் தான் இருக்கிறார்கள். வாழ்க்கையை எப்படி நாம் உயிர்ப்புடன் கொண்டு வருவது? ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் பேச்சாளர்கள், சான்ஸே இல்லை, மீட்டிங்கே இல்லை. ஆனாலும் சும்மா இருக்க மாட்டாங்க நிகழ்ச்சி அமைப்பாளர்கள்.
எங்க எல்லாரையும் ஜூம்ல பேச கூப்பிடுவாங்க. சுகி சிவம் ஐயா அவர்கள் ஒரு முறை தொலைபேசியில் என்கிட்ட சொன்னார், அம்மா இந்த ஜூம்ல பேசுறது கடுப்பா இல்லை? ஆமாய்யா கடுப்பா இருக்கு. சரி ஜெயிப்போம் பார்ப்போம் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டார். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு மனிதர்களே இல்லாத ஒரு இயந்திரத்திற்கு முன்னால் பேசியிருக்கிறோம் 2 ஆண்டுகள். அது எப்படி தெரியுமா? சுறா வாயில் மாட்டி செத்து போகாமல் இருப்பதற்காக நாங்கள் துடித்த துடிப்பு தான் ஜூம் மீட்டிங்கிலும் பேசிக்கொண்டு இந்த பேச்சு பழக்கத்தை கீழே போடாமல் எடுத்து நிறுத்தி 2 ஆண்டுகளுக்கு அப்புறமாக கிடைக்கின்ற மீட்டிங்கில் அதே உயிர்ப்புடன் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது. எத்தனை பேர் நிற்காமல் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள், அதிர்ச்சியான திருப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எத்தனை பேர் அதை எதிர்கொள்கிறோம்? இப்படி நான் சொல்கிறேன், ஒரு விளக்கு இருக்கிறது, விளக்கிற்கு பேச தெரியாது. விளக்கின் பெருமையை அதன் வெளிச்சம்தான் பேசும். அப்படித்தான் சாதனையாளர்கள் பேசுவதில்லை, அவர்கள் சாதனைகள் தான் பேச்சு பொருளாகின்றன. எத்தனை பேர் சாதனைகளை பேச்சு பொருளாக மாற்றி இருக்கிறோம். சிறிய விஷயம்தான். பீத்தோவன் சொல்கிறான், நான் என் இசைக்கருவியை எடுக்கின்ற பொழுது என்னுடைய ஆன்மாவை அதில் கரைத்து எடுக்கிறேன் என்கிறான் பீத்தோவன். வள்ளலார் மாணிக்க வாசகனை வாசிக்கின்ற பொழுது, மாணிக்க வாசக நின் வாசகத்தை யான் கலந்து பாடும் கால் என்கிறார். தன் உயிரை யார் ஒரு விஷயத்தில் இடுகிறார்களோ அவர்கள்தான் உயிர்ப்போடு இருக்க முடியும். இப்படி யோசித்து பார்க்கிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் நின்று போகிறோம், அடுத்த கட்டத்திற்கு போவதில்லை? ஒரே காரணம்தான், எதிர்பார்க்கிறோமே தவிர விஷயங்களை நாம் எதிர்கொள்வதில்லை. யார் ஒருவர் எதிர்பார்க்காமல் எதிர்கொள்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இப்போ பாருங்க, 3 நாட்களாக எனக்கு குரல்ல பிரச்சனை, பேசவே முடியாதுங்க. இருந்தாலும் துணிச்சலாக வந்து நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்? இப்படி சொல்கிறேன், வாழ்க்கை ஒருபோதும் உத்தரவாதத்தை தருவதில்லை, வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது. ஒருபோதும் உத்தரவாதத்தை தராது. இந்த இடத்துல ஸ்கூல்ல படிச்சா இவ்வளோ மார்க் வாங்கிடலாம், எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயமா குழந்தைகள் பிறக்கும், உத்தரவாதம் இல்லை. இங்கே கல்லூரியில் சேர்ந்தால் இங்கே வேலை கிடைக்கும், உத்தரவாதம் இல்லை. வாய்ப்புகளைத்தான் உலகம் தருமே தவிர உத்தரவாதங்களை தராது. உதாரணமா சொல்றேன், இவ்வளவு பெரிய ஒரு மீட்டிங், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய பேச்சு வாழ்க்கைக்கான உத்தரவாதமா? இது என்ன உத்தரவாதத்தை எனக்கு தரும்? உத்தரவாதத்தை தராது. ஆனால் இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டால் என்னுடைய பேச்சு பயணத்திற்கான உத்தரவாதத்தை இந்த வாய்ப்புகளினால் நான் பெற முடியுமே தவிர வாய்ப்புகள் தான் கிடைக்கும், உத்தரவாதங்கள் கிடைப்பதில்லை. உத்தரவாதம் கிடைக்காத இந்த உலகத்தில் வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம்? உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய Z ஜெனரேஷன், அவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களா? ஒன்று சொல்லுகிறேன், அதிர்ச்சியான ஒரு கண் ஒன்று பிளிங்க் ஆகுதில்ல, அப்படியா என்று பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பே இன்றைய குழந்தைகள் இழந்திருக்கிறார்கள். குட்டை போல் நிற்கிறார்கள், அவர்கள் நதி போல ஓடுவதே இல்லை. எதை பார்த்தாவது அந்த குழந்தைய நீங்க இந்த மாதிரி எக்ஸைட்டடான ஒரு பார்வையை கொண்டு வந்துருங்க பார்ப்போம். எது சொன்னாலும் எது காட்டினாலும் அப்புறம் ஐயா ஃபோன் ஒன்று வாங்கினேன் ஐயா, விலையுயர்ந்த ஃபோன். அப்போ நான் வாங்கும்போது 4C, அது இப்போ 5C 4C, அது 4C ஐஃபோன். ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன். ரொம்ப கனவு எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்ட்டு, வாங்கிட்டு வரேன். என் பையன் அப்போ 10வது படிக்கிறான். வாங்கின உடனேங்க ஒரு கூச்சம் இல்லை, ஒரு வெக்கம் இல்லை. பார்த்த உடனே அந்த ஜெனரேஷன் பையன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அம்மா எனக்கா? நான் சொன்னேன் 10வது தான் படிக்கிறேன். ஸோ வாட்? இவ்வளோ பெரிய ஃபோனா? 40,000 ஃபோனா? ஒய் நாட்? ஏங்க ஸோ வாட், ஒய் நாட்? அவன் கண்ணில் எக்ஸைட்மெண்ட்டே இல்லைங்க. நானும் ஐயாவும் அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது அங்கே என்னுடைய தம்பி என் அண்ணன் பெண்ணிற்காக ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருந்தான். அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஒரு பேட்டரி இருந்துச்சுங்க. அந்த பேட்டரியை கழட்டிட்டு, அக்கா இந்த குழந்தை உன்னை வந்து சந்திக்கும், அப்போது அந்த பேட்டரியை போட்டுட்டு இப்படி அமுக்குனா ஒரு தவளை பொம்மை புய் அப்படின்னு கத்தோம், அது கொடுத்துருன்னா. நான் புத்தி தெரியும்ல, விலை பார்த்தேன். $7.5 × 50, 400 ரூபாய். டேய்
35 ரூபாடா டி நகரில், நான் வாங்கி கொடுத்துட்றேன். எதுக்கு இது? 450 ரூபான்னு வச்சிருந்தேன். அவன் சொன்னான், என்ன வார்த்தை பாருங்க அவன் சொன்னது. அக்கா, நீ 450 ரூபாவா 35 ரூபாவா நீ கணக்கு, 400 ரூபாவா 35 ரூபாவா நீ கணக்கு போடுற, என் கணக்கு வேறேன்னா. அவன் கணக்கு என்ன கணக்கு தெரியுமா? இந்த குழந்தை அது போட்ட உடனே சித்தப்பா அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அமுக்குனா புயின்னு ஒரு சத்தம் கேட்கும்ல அந்த ஏர்போர்ட்டில். அந்த குழந்தை அப்படி கண் விரியும்ல, அந்த கண் விரிக்கிறதுக்கு தான் 400 ரூபாய். நீ எங்கேயோ வாங்கிட்டு போய் கொடுத்தன்னா அது நான் வாங்கி கொடுத்து அனுப்பினதா இருக்காதுல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அதனால தான் நீ இந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு போய் என்றான். ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், எந்த குழந்தைகள் எக்ஸைட்டடா ஆச்சரியத்துடன் கற்றலில் ஈடுபடுகிறார்களோ அந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மிக முக்கியமான ஆளுமைகளாக திகழ்கிறார்கள் என்று. குழந்தைகளை நம்மால் ஆச்சரியப்படுத்தவே முடியவில்லை இன்றைக்கு. கொஞ்சம் நான் யோசிக்க வேண்டும் என்றுதான் இந்த தலைப்பை எடுத்தேன். நாம் எப்படி நதி போல் ஓடிக்கொண்டிருப்பது? இயற்கை நமக்கு மகிழ்ச்சியான தருணங்களை தருகிறது. ஆனால் என்ன ஒரு சூட்சுமம் தெரியுமா? அந்த மகிழ்ச்சி எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. அந்த மகிழ்ச்சிக்காக எப்பொழுது நாம் காத்திருக்க தொடங்குகிறோமோ, அந்த காத்திருப்பின் சுகத்தை என்றைக்கு நாம் அனுபவிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுது நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ரமண மகரிஷியிடம் ஒரு குழந்தை நான் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டது. ரமண மகரிஷி அந்த குழந்தைக்கு ஒரு பாடம் நடத்தினார். நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மனோநிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆனால் பல நேரங்களில் நாம் அந்த மனநிலையில் இருப்பதில்லை. என்ன மனநிலை தெரியுமா? அந்த குழந்தையை உட்கார வச்சுட்டு முன்னால் ஒரு இலை போட்டார். அந்த இலையில ஒரு தோசையை போட்டார். சாப்பிடுப்பான்னார். அவன் ஆசையா சாப்பிட ஆரம்பிச்சான். இரு, தியானம் என்றால் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறாய். நான் உனக்கு சொல்லித்தரப் போகிறேன். என்றவுடன் சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்படின்ன உடனே சாப்பாடை முடிச்சிருக்கணும். அந்த சத்தத்துக்கு அப்புறமா உன் வாயில எதுவும் போகக்கூடாது, இலையிலையும் எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டார். அந்த பையன் இலையில சாப்பாடு அந்த தோசை போட்டாச்சு, பார்த்துக்கிட்டே இருந்தான் குருவை. அப்படின்னாரு. உடைச்சான், சட்னியை தொட்டுனா, சாம்பார் தொட்டுனா, சாப்பிட்டான். வேக 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 வேகமா சாப்பிட்டான். அப்படி பார்க்குறான், வந்துருமோன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். கடைசியா ஒரே ஒரு துண்டம் மிச்சம், இன்னும் வரல. அப்புறமா அப்படின்னு டக்குன்னு வாயில போட்டான். முடிஞ்சது வகுப்பு. ரமண மகரிஷி சொன்னார், முதல் விள்ளலுக்கும் கடைசியா சாப்பிட்ட விள்ளலுக்கும் நடுவில் அந்த தோசையை சாப்பிடுவதும் என்னை பார்ப்பதும் சாப்பிடுவதும் பார்ப்பதுமாக இருந்தாயே, அந்த வினாடிகள் தான் நீ தியானத்தில் இருந்தாய். அதற்கு பெயர் தான் தியானம் என்று சொன்னார். எத்தனை பேர் அந்த அளவுக்கு நம்ம அலர்ட்டா இருக்கிறோம்? வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், சமைக்கிறாயா, சமைக்கின்ற பொழுது உப்பு அள்ளி போடுகிறாயா, உப்பு அள்ளி போடுகின்ற பொழுது உன் மனநிலை எங்கே நிற்கிறதோ அதற்கு பெயர் தான் தியானம் என்கிறார். ஓடிக்கொண்டிருப்பதற்கு பெயர் தான் ஆறு. நின்று விட்டால் அதற்கு பெயர் ஆறு அல்ல. நாம் சிந்தனைகளின் மூலமாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? கார்ல் மார்க்ஸ் இறந்து போனான் என்பதனை ஏங்கல்ஸ் என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டான் என்றுதானே அறிவித்தான். நம்மில் எத்தனை பேர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம்? ஏதோ ஒரு விஷயம், வேலை கிடைத்தவுடன், ஆசிரிய வேலை கிடைத்தவுடன் நின்று போகின்ற ஒரே விஷயம் படிப்பது தானே. அதனால் தானே பெரியவர்கள் சொல்கிறார்கள், படித்த ஆசிரியரிடம் வேண்டாம். கலீல் கிப்ரான், படிக்கின்ற ஆசிரியரிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படையுங்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? யார் நதி போல் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் தான் குருநாதர்களாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள். நான் சுகிசிவம் ஐயா அவர்களுடைய பேச்சை பார்த்திருக்கேன். லட்சக்கணக்கான பேச்சுங்க, லட்சக்கணக்கான கருத்துக்கள். எந்த யூடியூப் சேனலை ஓபன் பண்ணாலும் அவர் பேசுற பேச்சுல ரிப்பீட்டேஷனே கிடையாதுங்க. எப்படி அது? என்ன வயது அவருக்கு? எந்த வயதில் பேச தொடங்கி இருப்பார்? பேசுவதற்கு முன்னால் அவர் என்ன செய்கிறார்? எப்படி அவர் வாசிக்கிறார்? காலையிலிருந்து இரவு உறங்குகின்ற வரைக்கும் அவர் நதி போல ஓடிக்கொண்டிருப்பதனால் தான் இன்றைக்கு புகழினுடைய உச்சாணியில் உட்காரக்கூடிய பேச்சாளராக இருக்கிறார். அப்டேஷன். நம்மில் எத்தனை பேர் அப்டேட் செய்து கொள்கிறோம்? மனதிலே எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறோம்? மனதிலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? நம்மில் பல பேர் நம்பிக்கை இழந்திருக்கிறோம். நான் எப்பொழுதும் சொல்லுவதை சொல்கிறேன். இந்த உதாரணம் எனக்கு நிரம்ப பிடித்த உதாரணம் ஐயா. அல்லாமா இக்பால் என்கின்ற ஒரு மகா கவி இந்த தேசத்தில் தான் இருந்தான். சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்தோஸ்தான் ஹமாரா, ஹம் புல்புலே ஹே இஸ்கே யே குல்சிதா ஹமாரா என்ற பாட்டை எழுதியவன் அல்லாமா இக்பால். 4 மாபெரும் மகா கவிகளில் மகாகவி பாரதியார் தவிர்த்து மற்ற 3 கவிகளில் முக்கியமானவன் அல்லாமா இக்பால். அவன் சொன்னான் ஒரு வார்த்தையை, खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம் தெரியுமா?
உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை நான் எப்படி எழுத? அவன் எழுதி முடிச்சிடக்கூடாதான். நாம் அப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறோமா? என்ன நம்பிக்கை இல்லாமல் நாம் இருக்கின்ற பொழுது எப்படி அந்த விஸ்வரூபம் நமக்கு சாத்தியமாகும்? ஆல் டிவைன் இஸ் விதின் யூ என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஆல் டிவைனிட்டி இஸ் விதின் மீ என்று எண்ணக்கூடிய ஆற்றல் முதலில் எனக்கு இருக்கிறதா? இருந்தால் நான் நதி போல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். நம்மில் அந்த நம்பிக்கை தகர்ந்திருக்கிறது. நான் ஒரு காட்சியை சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு ரத்தப்போக்கியா, நிக்கவே இல்லை. என்ன மருந்து சாப்பிட்டாலும் நிக்கல. அவகிட்ட சொல்றாங்க, இங்கிருந்து ஒரு பெரியவர் வருவார், அவர்கிட்ட கேளு, அவருக்கு மசிஹான்னு பேரு. மசிஹா அப்படின்னா மரணத்திற்கான மருத்துவன் என்று அர்த்தம். மரணத்திற்கான மருத்துவனாக ஒரு பெரியவன் இந்த பக்கத்தில் இருந்து வருவான். நீ அவனை போய் கேட்டால் உன் நோய்க்கு மருந்து கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, அவள் நம்பினாள். இந்த நம்பிக்கை இருக்கா நம்ம கிட்ட? இதற்கு விசுவாசம்னு பேரு. சாதாரணமானதல்ல இறை நம்பிக்கை. அது நம்மை நதி போல் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில் அந்த பெண் போனா. இவரை பார்த்தா நான் குணமாயிருவேன்னு போனா. அவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கூட சேர்ந்துட்டாங்க. அவளால் அங்க போய் கிட்ட பிடிக்க முடியல. அவரை நேரா போனா. நடந்து வந்தவர் இயேசுநாதர். போயிட்டா. கிட்ட போறா, நெருக்கம், ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய நெருக்கம். அவ பேர் அண்ணா. போனவ என்ன பண்ணா, அவருடைய அங்கி இருக்குல்ல, எப்படியோ அதை பிடிச்சிட்டா. ஆனா கூட்டம் அவர் அப்படியே தள்ளிட்டு போயிருச்சு, கையில இருந்து வழுவிருச்சு அங்கி. அவளால் ஒன்றும் செய்ய முடியல. திரும்பி வந்துட்டா. போன ஆண்டவர் கேட்டாராம், பைபிள் இப்படி சொல்கிறது. போன ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டது யார்? கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஆயிரக்கணக்கான மனிதர்களால் சூழப்பட்டிருக்கிறீர்கள், எல்லோரும் உங்களை தொட்டுக்கொண்டுதான் வருகிறார்கள், நான் யார் என்று எப்படி சொல்வது? அவர் சொன்னார், இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார்கள், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னார். விசுவாசத்துடன் தொடுகின்ற பொழுது இறைவனுடைய ஆற்றலில் இருந்து ஆற்றலை கிளப்பி நம் பக்கம் திருப்ப முடியும் என்று இந்த சம்பவம் சொல்கிறது. அத்தனை பேர் கோயிலுக்கு போறதா தானே? இறைவனுடைய ஆற்றலை வெளியேற்றுவதற்கு தானே, நம்மில் கொண்டு வருவதற்கு தானே. இந்த ஆற்றலோடு எத்தனை பேர் போகிறோம்? மழை பெய்ய வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனைக்காக கோயிலுக்குள் சென்றார்கள். ஒரு குழந்தை மட்டும்தான் குடையுடன் சென்றது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இருந்தால் நாம் உயிர்ப்புடன் இருக்கிறோம் என்ற அர்த்தம். நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இப்படி சொல்கிறேன், உடலில் இருந்து புறப்படுகின்ற எல்லாம் நாற்றம் தான். அது எதுவாக இருந்தாலும் அது நாற்றம் தான். மற்றவர்கள் முகம் சுளிப்பார்கள். பெற்ற தாய் கூட ஒரு வயது வரைக்கும் தான் சமாளிப்பாள், பிறகு அவள் முகமும் சுளிக்கும் தான். மற்றவர்கள் சுளிக்காத வகையில் மற்றவர்களுடைய முகத்திலே புன்னகையை வர வைக்கின்ற ஒன்றை உங்கள் உடலில் இருந்து வெளிப்படுத்த முடியும். அதுதான் நல்ல சொல். நல்ல சொல்லை சொல்லக்கூடிய ஆற்றல். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன் சொல் தானே. இனிமையான சொற்களை சொல்ல முடிகிறதா நம்மால்? கிரைசிஸ் வரும்பொழுது ஒருத்தனுடைய கேரக்டரை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அவன் உயிர்ப்புடன் இருக்கிறானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு அவன் ஆபத்து காலத்தில் அவனை கவனியுங்கள். அதான் அவன் கேரக்டர். ஆபத்து காலத்தில் ஒருவன் எந்த சொல்லை சொல்லுகிறான், அவன் எப்படி வெளிப்படுகிறான், அதுதான் அவன் உயிர்ப்புடன் இருக்கிறான் என்பதற்கான அர்த்தம். நான் பார்க்கிறேன் பல நேரங்களில் என்னால் முடியாது என்று உட்கார்ந்திருக்கிறார்கள் இன்றைய பெண்களும் இளைஞர்களும் முதியவர்களும். கிடையாது. எழுந்து நில். படுத்திருந்தால் பாய் கூட பாடையாகும். எழுந்து நின்றால் பூமி பாதையை விரித்து கொடுக்கும். எழுந்து நிற்கிறோமா நாம்? பல நேரங்களில் எழ மறுக்கிறோம். எழுவது என்பது என்னங்க? முதல்ல உயிர்ப்புடன் இருப்பது என்பது என்னது? ஒரு மிக முக்கியமான உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஒரு வரலாறு. நான் சொல்லுவது உங்களுக்கு வரலாறு. குழந்தைகள் கவனம். எதை உங்களுடைய மனதிலே ஆழமாக நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படும். மனதில் நிற்காத எதுவும் வாழ்க்கைக்கு பயன்படாது. ஒரு கிளியை மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கிளி சூப்பரா மந்திரம் சொல்லும். 2 வருஷம் பயிற்சி. வீட்டம்மா வெளியில போயிருந்த போது பூனை வந்துருச்சு. அங்க கிளிய தலையை கவ்விருச்சு. சாகும் போது கிளி மந்திரமா சொல்லும். டைன் டைன்னு சொல்லிட்டே செத்துருச்சு கிளி. எது சொல்லிக் கொள்கிறோம் என்பதல்ல, எது சொல்லித்தரப்படுகிறது என்பதல்ல, எது நம் ஆன்மாவிற்குள் கரைந்து நம்முடைய வாழ்வியல் ஆகிறது என்பதிலே கவனத்துடன் கல்லுங்கள். எதை கற்றாலும் அதில் ஒரு கவனம் இருக்கட்டும். என் வாழ்க்கைக்கான கல்வி என்பதனை புரிந்து கொண்டு இப்படி சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான இந்த வரலாற்று நிகழ்வை சொல்லுவதற்கு முன்னால் சொல்லுகிறேன். இந்த உலகத்தை இப்படி திரும்பி பார்த்தா எல்லாமே பிசிக்ஸ் தான். 5 சப்ஜெக்ட் இருக்குல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல.
எல்லாமே பிசிக்ஸ் தான். திரும்பி பார்த்தா எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். கொஞ்சம் ஆழமா பார்த்தா எல்லாமே பாட்னி தான், எல்லாமே ஜுவாலஜி தான், எல்லாமே ஹிஸ்டரி தான், ஜியோகிராஃபிக்குள்ள தான் இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதை வெளிப்படுத்தணும்னா மொழி வேணும். ஆங்கிலமும் தமிழும் வாழ்க்கை பாடம். அது 10வது படிப்பது எல்லாமே கணக்கு தான். என்ன கேட்டா லாங்குவேஜ் தமிழ், மொழி அறிவியல், அது கலை அல்ல. லிட்ரேச்சர் தான் கலை, ஆர்ட்ஸ். லாங்குவேஜ் இஸ் சயின்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் இருக்குல்ல, அது சயின்ஸ் இல்ல, இட்ஸ் a language, it's a process. லாங்குவேஜ். நாம எல்லாருமே சயின்ஸ் பீப்பிளா ஆர்ட்ஸ் பீப்பிளாங்கிறது மனசுல இப்படி சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். சயின்டிபிக் பீப்பிளா இருந்தா ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறீங்கன்னா சயின்டிபிக், ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கிறீங்க ஆர்ட். ப்ராசஸ் என்ஜாய் பண்றீங்களா, ரிசல்ட் என்ஜாய் பண்றீங்களா? இவ்வளவுதான் நம்ம யார் என்பதை நமக்கு காட்டும். மனதை எப்படி பலப்படுத்தி கொண்டால் வாழ்க்கை நமக்கு முன்னால் வந்து போகும் என்பதற்கு லிட்ரேச்சர்ல இருந்து உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா, இல்லை வரலாற்றிலிருந்து உதாரணம் சொல்லட்டுமா? உலகத்தில் இந்த ரெண்டு தான் அப்ளைடு மாதிரி சப்ஜெக்ட் பண்ணாம வச்சிருக்கிறோம். மேத்தமேட்டிக்ஸ்லாம் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் வந்துருச்சு, ஜுவாலஜி அப்ளைடு ஜுவாலஜி, சைக்காலஜி அப்ளைடு சைக்காலஜி, எல்லாமே அப்ளைடு. இன்னும் லிட்ரேச்சர் அப்ளைடு லிட்ரேச்சர் வரல. அப்ளைடு லிட்ரேச்சர், அப்ளைடு ஹிஸ்டரி. நம் வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்கள். வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இன்று இரவு போய் நான் சொல்லுகின்ற ஒன்றை கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் சொல்லுவதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். எப்படி இருக்க வேண்டும் ஒருவன் மனிதன். 17 வயது முதல் 25 வயது வரை எதை செய்வானோ மனிதன் வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வான். 40 வயது வரைக்கும் பயங்கரமான பிளானிங் நமக்கு. 40 வயசுக்கு அப்புறம் 50 வயசு வரைக்கும் பிளானிங்கே கிடையாது. 50க்கு அப்புறம் 80 வரைக்கும் ஏதாவது யாருக்கிட்ட பிளானிங் இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு விதமான ஓட்டம், ஒரு ஓட்டம் போய் ஒரு இடத்துல சிக்கிக் கொள்கிறது. அப்படி இல்லாமல் டே டு டே யூ பிளான் யுவர் லைஃப். இன்றிலிருந்து அடுத்த 5வது வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம்? இந்த இளைஞர்கள் மீது மட்டும் குற்றம் இல்லை. இந்த கையில ஒரு கொல்லிக்கட்டை வச்சுட்டு இருக்கிறோமே, மொபைல், அவங்க மேலதான் தப்புன்னு கிடையாது. அவங்க தான் அதை தவறா பயன்படுத்துறாங்கன்னு கிடையாது. 20 தப்பா தான் பயன்படுத்துது. 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70 எல்லாம் தப்பா தான் பயன்படுது. ஒரு இளைஞர்கள் மீது போடுகின்ற குற்றச்சாட்டு அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பல நேரங்கள் இதை பல கூட்டங்களில் சொல்லிக்கிட்டே வரேன். இனிலாம் ஜாதகம் பார்க்காதீங்க, பொண்ணுக்கும் பையனுக்கும். அந்த பையன் எந்த பையன் உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அந்த பையன் போனை எடுத்து உங்க பொண்ணுகிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க. இந்த பொண்ணு போனை எடுத்து அந்த பையன் கிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, விளங்கிரும், கல்யாணம் நடந்துரும். ஏங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தி கிடக்குறா, கிட்ட போய் காப்பாத்துறேன், உங்க வீட்டு நம்பர் கொடுமான்னு சொல்றேன், போன் உள்ள இருக்குங்கிறா, யூ ஜெட் மாதிரி கிடக்குறா. போய் எடுத்து பார்த்தா பாஸ்வேர்டு திறக்கவே முடியாதுங்க. சூன்யம் வைக்கிறான் தெரியுமா? அதில் ஒரு சக்கரம் ஒன்று போடுவாங்க தெரியுமா? எப்படியும் வருதுங்க, ஜிக்ஸாக்கா அப்படி பண்ணி இப்படி சுற்றி LVMS இவ்வளோ தானே தெரியும் நமக்கு. டபிள்யூக்கு நடுவில் ஒரு எக்ஸ் போடுறான், எக்ஸ் போட்டு அதை அப்படியே யூ ஆக்குறா, அப்போதான் அது திறக்குது. எனக்கு டபிள்யூக்கு அப்புறமா எக்ஸ் போடுறது இப்படிலாம் தெரியாது. அவ்வளோ திருட்டுத்தனம். இதிலிருந்து பிள்ளைகளை எப்படி நீங்கள் வெளியேற்றுவது? ஒன்று சொல்லுகிறேன், நதி போல அவர்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா? எங்கேயும் குட்டையாக நின்று வாசம் வீசாமல் இருக்க வேண்டுமா? நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். விலை உயர்ந்த ஒரு மொபைல் அப்படி வச்சுக்கிட்டு, நான் வச்சுக்கிறேன் ரொம்ப விலை உயர்ந்த மொபைல், ஆனா அது விலை உயர்ந்தது என்று தெரியாமல் இருப்பதற்காக கவர் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் இன்றைய இளைஞர்கள் அதை வெளியில் எப்படி காட்டுவது என்பதிலேயே மிக முக்கியமான கவனம் பெற்றிருக்கிறார். கையில இந்த பேக்ல வைக்கிறதே இல்லை. அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நீ உயர்ந்த தொலைபேசியை கையில் வைத்திருப்பதனால் உன் புகழ் உலகத்தில் பரவாது. ஒரு நல்ல புத்தகத்தை கையில் எடு. அது டால்ஸ்டாய் புத்தகமாக, ஆண்டன் ஷெகாவனுடைய புத்தகமாக, கலாமுடைய புத்தகமாக, பாரதியினுடைய புத்தகமாக, பாரதிதாசனுடைய புத்தகமாக, சுகி சிவமுடைய புத்தகமாக, தமிழறிவு மணியனுடைய புத்தகமாக, வே இறையன்புவினுடைய புத்தகமாக கையில் எடுத்துக்கொண்டு போங்கள். மற்றவர்களுடைய கவனம் வித்தியாசமாக உங்கள் மீது படியும். அது உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய விலை உயர்ந்த தொலைபேசியை விட மிக முக்கியமானது என்பதனை இந்த தலைமுறைக்கு சொல்லித்தாருங்கள். உயிர்ப்புடன் இருப்பது எப்படி என்று சொல்லித்தாருங்கள். ஒரு குழந்தை இருந்தான். அந்த குழந்தைக்கு இன்னைக்கு நம்ம யார் மேலங்க நம்ம குழந்தை ரொம்ப பாசமா இருக்கு, ரொம்ப அடிக்டடா இருக்கு. யார் மேல?
டை ஹார்டட் ஃபேன் அப்படிங்குது. யார் மேலேங்க? நடிகர்கள் மீது, விளையாட்டு வீரர்கள் மீது. நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பிள்ளைகளை வளர்க்குறோம்? டேய் விளையாடாத, நடிக்காத. இனிமேல் அப்படி சொல்லி திட்டாதீங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. ஐயா தான் சொல்லுவார், நான் குதிரை ஓட்டணும்னு சொன்னான் ஒரு இளைஞன். குதிரை ஓட்டு, ஆனா இப்படி ஓட்டு என்று அர்ஜுனனுக்கு குதிரை ஓட்டிய கிருஷ்ணனை காட்டினாள் அந்த தாய். அப்படி காட்டிய தாயினுடைய மகனின் பெயர் விவேகானந்தன். அப்படி காட்டுங்க. அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தை கொப்பும் கொலையுமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறாக இருக்கும். இல்லை என்றால் தேங்கி குட்டையாகி போகும். ஒரு குழந்தை மிகப்பெரிய ஒரு ஃபேனா இருந்தான். அவனுக்கு வயசு 12. அவன் பெயர் ஜான் ஸ்கூலிங். அவன் சிங்கப்பூர்காரன். அவனுக்கு நீச்சல் வீரனான மைக்கேல் பிலிப்ஸ் மீது அவ்வளவு ஒரு காதல். மைக்கேல் பிலிப்ஸ் 28 பதக்கங்களை ஒலிம்பிக்கில் பெற்றவன். 28. இந்தியா அதுக்கு பாதி கூட வாங்கல. மொத்தமான இந்தியா அவன் ஒருத்த மட்டுமே 28 வாங்கியிருக்கான். 23 கோல்டு, மீதி இருக்கக்கூடிய 3 பிரான்ஸ், 2 சில்வர். 28. இன்னைக்கு நைட்ல போய் நீங்க மைக்கேல் பிலிப்ஸ்னு போட்டு பாருங்க. இப்படி நிப்பான், கையில ஃபுல்லா அவனுடைய அந்த மெடல்ஸ் இருக்கும். கழுத்துல ஒரே ஒரு மெடல் போட்டிருப்பான், அது சில்வர் மெடல். 23 கோல்டு வாங்கினவன் கழுத்துல சில்வர் மெடல் போட்டிருப்பான். நான் உடனே கீழே ஒரு ஸ்டோரி எழுதி இருந்தது, அதை படித்தேன். இந்த ஜான் ஸ்கூலிங் இருக்கான்ல, அவன் மைக்கேல் பிலிப்ஸை தேடி அமெரிக்கா போறான். அப்பாவோட 12 வயசு. போகும்போது ஒரு கையெழுத்து வாங்கணும்னு போறாங்க. அவனை பார்க்க முடியல. அவன் ஆஸ்திரேலியா வந்துட்டான், பார்க்க முடியல. அவன் பிரான்ஸ்க்கு வந்துட்டான், பார்க்க முடியல. அப்பா சொன்னார், டேய் காசு செலவாகுது, ஸ்கூலும் முடிஞ்சு போகுது, டைம் இல்லை, போலாண்டா. இல்லைப்பா நான் அவனை பார்க்காம வரமாட்டேன். எத்தனையோ 1000 கிலோமீட்டர் வந்துட்டு அவனை நான் பார்க்கணும்ப்பா. பார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்களே. நான் முதல்ல ஆரம்பிச்சேன்ல, யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று தெரியாது. உங்கள் குழந்தை ஒரு பசித்த ஒரு பறவை குஞ்சு போல் உங்களை பார்த்து வாய் திறந்து காத்திருக்கிறது. நல்ல சொற்களை நீங்கள் தான் போட வேண்டும். போடுகிறோமா? இல்லை. ஆனால் அந்த ஜான் ஸ்கூலுடைய தகப்பனார் போட்டார், நீ நல்ல நீச்சல் தான் கறந்தாண்டா, இன்னும் 4 வருஷத்துல ஒலிம்பிக் வருது, நீச்சல்ல நல்லபடியா நீ ட்ரைனிங் வா, நான் சொல்லித்தரேன் உனக்கு. ஒலிம்பிக்கு போ, கண்டிப்பா அவன் மைக்கேல் பிலிப்ஸ் ஒலிம்பிக்கு வருவான், அங்க சந்திச்சுக்கலாம் அவனை, வா. 4 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாங்க. அவன் ஜான் ஸ்கூலிங் பிரேசில்ல நடந்த ஒலிம்பிக்ல சிங்கப்பூரை ரெப்ரசன்ட் பண்றான். போய் நிக்கிறாங்க, நீங்க போட்டு பாருங்க, அது இருக்கு, யூடியூப்ல வருது, கூகுள்ல இருக்கு. நிக்கிறான், தாண்டி பார்க்குறாங்க அவன் தன்னுடைய ஹீரோவை. அவன் யாரையும் பார்க்கல, அவன் டார்கெட்டடாக இருக்கிறான். ஷூட் பண்ணுறாங்க, பாஞ்சு விடுறாங்க, எல்லாரும் பாஞ்சு விடுறாங்க, எல்லா வீரர்களும். வரலாறு சொல்கிறது, 23 தங்கப்பதக்கங்களை பெற்ற மைக்கேல் பிலிப்ஸ் அன்றைக்கு சில்வர் பதக்கத்தை பெற்றான். முதலாக தன்னுடைய ஹீரோவை தாண்டி வந்து விட வேண்டும் என்ற விருப்பத்தோடு போய் தண்ணீரில் விழுந்தவன் தங்கப்பதக்கம் பெற்றான். அவன் தங்கப்பதக்கம் பெற்றான். அவனிடத்தில் தோற்ற அந்த சில்வரை தான் ஜான் அதை மைக்கேல் பிலிப்ஸ் கழுத்தில் போட்டு வச்சிருக்கிறான். குழந்தைகளை உயிர்ப்பாக வைத்திருங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள். ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம் குழந்தைகள் நதி போல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் சொற்கள் பத்தாது, நல்ல சொற்களை சொல்ல சொன்னேன் தான். அதை விட கூடுதலான இன்னொரு பொறுப்பை தருகிறேன். வெறும் சொல்லை கேட்டு நம் பிள்ளைகள் வளர்ந்து விடுவதில்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். நம்மை பார்த்து வளர்கின்ற பொழுது அவர்களை சரியாக நிலையில் வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்றைய அரசியல் தலைவர்களுக்கும் இன்றைய பத்திரிகையாளர்களுக்கும் இன்றைய சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் இன்றைய நடிகர்களுக்கும் இன்றைய அட்வர்டைஸ்மெண்ட் தயாரிக்கிறாங்கல்ல அவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் நதி போல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் அறம் சார்ந்த சிந்தனையும் உள்ளே ஒரு அக்கினியும் இருக்க வேண்டும். அதை நாம் இன்னுமாக அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.